அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நடப்பு ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழகத்தில் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை விதிக்கும் வகையிலான சட்ட திருத்த மசோதாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிமுகம் செய்திருந்தார். இந்த நிலையில் அதற்கு தமிழக அரசின் மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக ஆளுநர் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். சமீபத்தில் பாலியல் குற்றங்களுக்கு எதிராக தமிழகத்தில் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார். தமிழகத்தில் இது போன்ற குற்றங்கள் நடைபெற்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தை இன்னும் கடுமையாக்குவது என்று முடிவு செய்யப்பட்டு அது தாக்கல் செய்யப்பட்டது. அதன் மீது பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து பிறகு அது ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தற்போது அந்த மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கின்றார். எனவே அது விரைவில் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழகத்தில் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்களுக்கு கடும் தண்டனை விதிக்கக்கூடிய வகையிலான அந்த சட்ட திருத்த மசோதா தமிழக சட்டப்பேரவையில் இந்த மாதம் ஆண்டினுடைய அந்த முதல் கூட்டத்தொடரில் அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. இதில் பாலியல் வன்கொடுமைகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு குறையாத கடுங்காவல் தண்டனையும், அது மட்டும் இல்லாமல் சிறார்கள், சிறுமிகளை அது போன்று வன்புணர்வு உள்ளிட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு ஆயுள் தண்டனை வரை, மரண தண்டனை வரை கொடுக்கக்கூடிய வகையிலே சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக டிஜிட்டல் யுகம் வளர்ந்துவிட்ட நிலையில் டிஜிட்டல் முறையில் மின்னணு ரீதியிலான அந்த குற்றங்கள் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதம் இருந்ததை மாற்றி இந்த இது முதல் முறையாக இருந்தால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 1 லட்சம் வரை அபராதமும் நீட்டிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது 2ஆம் முறையாகவோ அல்லது தொடர்ச்சியாகவோ இருந்தால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 10 லட்சம் ரூபாய் அபராதம் என பல்வேறு குற்றங்களுக்கும் இது போன்று அந்த தண்டனை சட்டத்தை இன்னும் அதிகரித்து தண்டனையை இன்னும் கடுமையாக்கி தமிழக அரசு மசோதா நிறைவேற்றியிருந்தது. அதற்கு தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் தற்போது ஒப்புதலை கொடுத்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.